தமிழ்நாடு மே 4 எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் யாருக்குமே தெரியாமல் நள்ளிரவில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பண்ண ஒரு விஷயம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. சென்னை டு மதுரை, மதுரை டு திருச்செந்தூர்னு சுமார் 600 கிலோமீட்டர் தூரம் பறந்து வந்து அதிகாலை 5 மணிக்கு கையில் வேலோட திருச்செந்தூர் முருகன் கோயிலில் விஜய் அவர்கள் நின்ன அந்த நிமிஷம் அங்கே இருந்தவங்களே மிரண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கோயிலில் குவிந்த 200க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பெண்கள் எதிரிகளை வேரோடு சாய்க்கும் அந்த சக்தி வாய்ந்த சத்ரு சம்ஹார பூஜை, அப்புறம் வழக்கம் போல அந்த மர்மமான சின்ன லேப்டாப் பேக். சும்மா வந்துட்டு போகலங்க அவர். இந்த பயணத்துக்கு பின்னாடி பல அரசியல் கணக்குகள் இருக்கு. விஜயோட இந்த திடீர் பயணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மாஸ்டர் பிளான் என்ன? 234 தொகுதிகளோட ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி திருச்செந்தூர் முருகன் கிட்ட அவர் வச்ச அந்த ரகசிய கோரிக்கை என்னவா இருக்கும்? எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க. தேர்தல் பிரச்சாரம்லாம் முடிஞ்சு கடந்த 4 நாட்களாக வீட்டில் ஓய்வு எடுத்துகிட்டு இருந்த தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நேற்று நள்ளிரவு திடீர்னு ஒரு பிளான் ஒன்று பண்ணியிருக்காரு. நேராக சென்னை ஏர்போர்ட் போயிட்டு அங்கேருந்து ஒரு தனி விமானம் மூலமாக மதுரைக்கு கிளம்பினார். மதுரையில் அவர் லேண்ட் ஆகும்போது மணி நள்ளிரவு 1. வழக்கமாக விஜய் அப்படின்னாலே அந்த ஒயிட் ஷர்ட் காக்கி பேண்ட் அதுதான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அது ஒரு யூனிஃபார்மாகவே மாற்றி நிறைய பேர் அவருடைய ஆதரவாளர்கள் எலெக்ஷனுக்கு ஓட்டு போட போகும்போதெல்லாம் போட்டு வந்திருந்தாங்க. ஆனால் இந்த முறை அவர் பண்ணிட்டு வந்த ட்ரெஸ்ஸிங்கில் செம்ம ட்விஸ்ட்டுங்க. பளபளக்கிற பட்டு வேட்டி பட்டு சட்டையில் ஒரு பக்கா அரசியல் தலைவர் ப்ளஸ் ஆன்மீகம் லுக்கில் வந்து இறங்கினார். மதுரை ஏர்போர்ட்டில் அந்த நடுராத்திரிலையுமே கூட திரண்டிருந்த ரசிகர்களை பார்த்து கார் மேலே ஏறி நின்று கையசைச்ச அந்த காட்சிகள் இப்போ சோஷியல் மீடியாவில் வீடியோக்கெல்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கு. அங்கேருந்து கார் மூலமாக அதிகாலையில் திருச்செந்தூர் போய் சேர்ந்தார் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். திருச்செந்தூரில் விஜயை வரவேற்கிறதுக்கு தொண்டர்கள் மட்டுமில்லை, அங்கே இருந்த பொதுமக்கள், குறிப்பாக காயல்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய சமூக பெண்கள் திரண்டு வந்தாங்க. நின்னது தான் இந்த விஷயத்தினுடைய ஹைலைட்டே. விஜய் வரும்போது அவர் மேலே மலர்களை தூவி தளபதி தளபதி அப்படின்னு கோஷம் போட்டு அவரோட செல்ஃபி எடுத்து அவங்க வெளிப்படுத்தின அந்த அன்பு, ஒரு கட்சி தலைவராக விஜய் அவர்கள் எல்லாருடைய மனசுலையும் எப்படி இடம் பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சி அப்படின்னே சொல்லலாம். போலீஸ் போட்டிருந்த தடுப்பு வேலிகளையும் மீறி மக்கள் அவர் மேலே காட்டின பாசம் திருச்செந்தூர் கோயிலையே திணறடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். சரி, கோயிலுக்குள்ளே என்ன நடந்துச்சு? ஏன் திடீர்னு அவர் அந்த கோயிலுக்கு வந்திருந்தாரு? அதிகாலை 5 மணிக்கு நடை திறந்ததும் முதல் ஆளாக விஸ்வரூப தரிசனத்தில் விஜய் கலந்துக்கிட்டாரு. கோயில் நிர்வாகம் அவருக்கு பூரண கும்ப மரியாதை கொடுத்து ஒரு பிரம்மாண்டமான வெற்றி வேலை பரிசா வழங்கினாங்க. கோயில் நிர்வாகத்தினர் கொடுத்த அந்த வேலை கையில் எடுத்துக்கிட்டு விஜய் அவர்கள் உள்ளே போகும்போது ஒரு தனி கம்பீரம் அவரை பார்க்கறதுக்கே. சுப்பிரமணிய சுவாமி சன்னதிக்கு முன்னாடி தரையில் அமர்ந்து ரொம்ப நேரம் மனமுருகி பிரார்த்தனை செஞ்சிருக்காரு. மூலவர் மட்டும் இல்லாமல் சண்முகர், வள்ளி, தெய்வானை, தட்சிணாமூர்த்தி என எல்லா சன்னதிகள்லையுமே தரிசனம் முடிச்சுட்டு நேராக அந்த முக்கியமான பூஜைக்கு போனார். அதுதான் சத்ரு சம்ஹார பூஜை. அரசியலில் எதிரிகள், தீய சக்திகள், பொறாமைன்னு எல்லாத்தையுமே தவிடு பொடியாக்கி நினைச்ச காரியத்தில் வெற்றி கிடைக்கணும்னு செய்யப்படுற ரொம்பவே பவர்ஃபுல்லான பூஜை தான் இந்த சத்ரு சம்ஹார பூஜை. 234 தொகுதிகளிலையும் வேட்பாளர்களை நிறுத்திட்டு தேர்தல் முடிவுகளுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் முதல் முறையாக தேர்தல் களத்தை சந்திச்சிருக்கக்கூடிய விஜய் முருகன் கிட்ட இந்த தேர்தலில் எப்படியாவது ஒரு மிகப்பெரிய வெற்றியை தாவேகா சம்பாதிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காகவே, அந்த வெற்றிக்காகவே இந்த பூஜையை செஞ்சதாக பேசப்படுது. தரிசனம் முடிஞ்சதும் பேட்டரி கார் மூலமாக திருச்செந்தூர் கடற்கரைக்கு போயிட்டு கால் நினைச்சிட்டு வழிபாடு செஞ்சார் விஜய் அவர்கள். விஜய் வர்றதுனால பொதுமக்களுக்கு கொஞ்ச நேரம் கோயிலுக்குள்ள அனுமதி மறுக்கப்பட்டது. அதனால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலை எஸ்பி மதன் தலைமையிலான போலீசார் கயிறுகள் கட்டி கட்டுப்படுத்த வேண்டியிருந்துச்சு. அங்கிருந்து கிளம்பி நேராக தூத்துக்குடி ஏர்போர்ட் வந்த விஜய் கையில் ஒரு லேப்டாப் பேக்கோட எப்போதும் போல ரொம்ப சிம்பிளாக காரில் இருந்து இறங்கினார். அங்கிருந்து செய்தியாளர்கள் தரிசனம் எப்படி இருந்துச்சு, தேர்தலில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு வழக்கம் போல் விடாமல் கேள்வி மேலே கேள்வியாக கேட்டாங்க. ஆனால் விஜய் அவர்களும் வழக்கம் போல் எதற்குமே பதில் சொல்லாமல் சிரிச்ச முகத்தோட எல்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லி சைகையிலேயே காட்டிட்டு கிளம்பினார். இந்த பயணத்தில் விஜய் அவர்கள் கூடவே தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் மேனேஜர் ஜெகதீஷ் இருந்தாங்க. தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் முடிஞ்சு ஒரு பக்கம் முதல்வர் ஸ்டாலின் கொடைக்கானலில் போயிட்டு ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு துபாய்க்கு போயிருக்காரு. ஆனால் விஜய் அவர்கள் மட்டும் ரிசல்ட்டுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆன்மீக பயணத்தை தேர்ந்தெடுத்தது தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. தமிழகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். எப்போதுமே ஒயிட் ஷர்ட் காக்கி பேண்ட்னு ஒரு கிளாசிக்கான லுக்கில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இந்த தடவை அந்த பட்டு வேட்டி பட்டு சட்டையில் வந்து இறங்குனது ஒரு புதிய அடையாளமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும்.
அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கான ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரமாகவே இருந்துச்சு. இது எலெக்ஷன் முடிஞ்ச கையோட அமெரிக்கா போயிட்டு விஜய் அவர்கள் ஓய்வெடுக்க போறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல சோஷியல் மீடியாவில் நிறைய நியூஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. கட்சியை சேர்ந்த ஆதவ அர்ஜுனா உள்பட பலருமே அதை மறுத்து பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. உண்மையாகவே அப்படி ஒரு பிளான் இருந்து கடைசி நேரத்தில் கேன்சல் செய்யப்பட்டதா இல்ல அது வெறும் வதந்தியா அப்படின்றது நமக்கு தெரியல. விஜய் அவர்கள் ரிசல்ட் வர வரைக்கும் இங்கே தான் இருக்க போறாராமா. இந்த மாதிரி இன்னும் ஒரு 2-3 கோயில்களுக்கு கூட அவர் திடீர் விசிட் அடிக்கிறதுக்கோ இல்லை பூஜை நடக்கிறதுக்கோ கூட வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விஜய் அவர்களுடைய யாருமே எதிர்பார்க்காத இந்த திடீர் திருச்செந்தூர் விசிட் அவருடைய அரசியல் வெற்றிக்கு முருகனோட ஆசீர்வாதத்தை வாங்கி தருமா? பட்டு வேட்டி பட்டு சட்டன் விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் பிளஸ் ஆன்மீகம் புது லுக் எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரியான அடுத்தடுத்த அப்டேட்டுகளை தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.